அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனைக்கு மேலே நிகில் ஃபவுண்டேஷன் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா ஃபாதர்னு சொன்னாங்க ஐயா அவர்களை. நிறைய உங்களுக்கு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த லைஃப் ஸ்கில் ட்ரெயினர் ஐயா அவர்களை உங்களின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சின்ன ஸ்டோரியோட நான் இது பண்ணுறேன். ஒருத்தர் பெரியவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப பயங்கரமான கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தார். எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டார். எனக்கு என்னாச்சுன்னா ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னார். ஞானம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்களாம் கதை சொன்னீங்கல்ல, நான் ஆக்சுவலாக பேசுகிறத விட உங்கள் கதையை ரசித்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, அங்கே உள்ள மக்கள்லாம் சொன்னாங்களாம், பெரிய ஜங்கிள் காடு இருக்குது, அந்த காட்டினுடைய நடு காட்டில் என்ன ஆச்சுன்னா ஒரு முனிவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி வாழ்க்கை எல்லாமே கிடச்சிரும், நிம்மதி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்னாச்சுன்னா இவர் போகிறாரு, பல இடர்பாடுகளை சந்தித்து உள்ளே போகிறார். அந்த இதுக்கு போயிட்டு லாஸ்ட்டில் எண்ட் பாயிண்டில் அந்த முனிவரை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், நீ வந்த வழியில் எதை எதை சந்தித்தாய். இவர் சொல்லலாம், பயங்கரமான புயல் காற்று அடிச்சிச்சு, பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு, மிருகங்களுடைய அலறல் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அவர் சொன்னாராம், நீ இன்னும் என்னை சந்திப்பதற்கான பக்குவப்படலைன்னு சொல்லிட்டு சென்று வா, 6 மாதம் கழிச்சுன்னு அனுப்பிட்டாராம். 6 மாதம் போயிட்டு மறுபடியும் திரும்பி அதே முனிவரை பார்க்க வருகிறார். வரும்போது என்ன சந்திச்ச அப்படிங்கிறார். மரம் இருந்துச்சு, செடிகள் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. இன்னும் நீ பக்குவப்படலை, சென்றுவான்னு அனுப்பிடுறாரு. இன்னும் 6 மாதம் கழித்து வர்றாரு. வரும்போது என்னாச்சுன்னா, இப்போ எதை கண்டாய் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்ன வார்த்தை செடி வளர்வதின் சத்தத்தை கேட்டேன், பனித்துளி செடியில் அமரும் சத்தத்தை கேட்டேன். அப்படி மிகவும் மைன்யூட்டாக சொன்னாராம். சொன்ன உடனே இப்போ பக்குவப்பட்டு விட்டாய், நீ முக்தி நிலையை அடைவதற்கு தகுதியாகி விட்டேன் என்று அந்த ஸ்டோரி அப்படி போகும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஸ்டோரியுடைய நோக்கம் என்னென்னா, +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், +2வை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் முடித்த பின்பு தான் அந்த இடர்பாடே வரும். அந்த இடர்பாடே உண்மையிலே சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை விட அந்த பேரண்ட்ஸ் பைத்திய மாதிரி இருப்பாங்க. நானும் என் குழந்தையை சேர்க்கும்போது அப்படித்தான் இருந்தேன். இதை எடுப்போமான்னு சொல்லிட்டு பயங்கர டைல்யூட்டட். அப்படின்னா பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ராங் ஒரு சரியான மனப்பான்மையில் இருக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த ஸ்டோரியை சொன்னேன். இப்போ என்னாச்சுன்னா, என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் அங்கே வந்திருக்கேன். என்ட்ரன்ஸ் அப்படின்னுச்சுன்னா டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடியது என்னச்சுன்னா, இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஜேஇ சொல்லுவோம், ஐஐடி ஜேஇ. ஐஐடினா என்னப்பா பிள்ளைகளா? ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஜேஇ ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஐஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஐஐடி மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. தயவு செய்து காது கொடுத்து கேட்டுங்க. எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னாச்சுன்னா, என்ஐடியில் ஜாயின் பண்ணலாம், IIITயில் ஜாயின் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம். இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த என்னாச்சுன்னா, ஜேஇ கிளியர் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? மேடம் சொன்னாங்களே, ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் சொன்னாங்கல்ல. ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணணும்னா என்னாச்சும் பேசிக் டிகிரி வேணும். அது +2லேயே அடித்தளம் போட்டால் தான் ஐஎஃப்எஸோ ஐஏஎஸோ நீங்கள் போக முடியும். +2ல் அடித்தளம் போடுறது ஸ்டாண்டர்டு சப்ஜெக்டை நீங்கள் எடுக்கணும். ஐஐடிங்கிறது இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஸ்டூடெண்ட்டை வெளியில் விடக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். அந்த இன்ஸ்டியூஷனில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், ஐஐடியில் சூப்பர் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி கிடைச்சா கூட நான் ஜாயின் பண்ணுவேன்பான். கூட்டுறதுக்கான ஒரு டெக்னாலஜி இருந்தால் கூட ஜாயின் பண்ணுவேன். அந்த மாதிரி வேல்யூபிள் இன்ஸ்டியூஷன்ஸ். அதில் இப்போ கிளியர் பண்ணோம்னா, இன்ஜினியரிங் படிங்க நான் வேண்டான்னு சொல்லலை. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் படிங்க.
செலெக்ஷன் ஆஃப் காலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காலேஜை எப்படி சார் செலக்ட் பண்ணுறது? ஏன்னா ஆடை பார்த்து செலக்ட் பண்ணிடாதீங்க. ஆடு என்ன வேணாலும் கொடுப்பாங்க, ஆடை பார்த்துடாதீங்க. நீங்கள் என்ன பார்க்குறோம்னா நேர எந்த காலேஜோ அந்த காலேஜுக்கு செல்ல வேண்டும். அந்த காலேஜில் என்ன பண்ணோம்னா எஸ்பெஷலி ஃபைனல் 3rd இயர் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்க. குழந்தைகள் என்னென்ன பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, காலேஜ் முடிச்ச உடனே பிளேஸ்மெண்ட் எங்கே போயிருக்காங்க, என்ன கம்பெனிக்கு போயிருக்காங்க, எவ்வளவு லேக்ஸில் சேல்ரி வாங்குறாங்கன்னு பாருங்க. நீங்கள் ஐஐடிலாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 4 to 5 lakhs per month you can demand. 4 to 5 lakhs per month. இன்டர்வியூ போர்டில் நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். 4 lakhs வேண்டாம் 5 lakhs கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கொடுத்தா தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி என்னாச்சுன்னா ஒரு வேல்யூபிள் கோர்ஸ். இதனுடைய பேஸ் என்ன சார்? ஒன்றும் இல்லை, 11th 12th சப்ஜெக்ட் தான். 11th 12th சப்ஜெக்டோட மேடம் சொன்ன மாதிரி புரிதலோடு படித்தா போதும். புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நான் அந்த இன்ஸ்டியூஷன் போகிறேன், இந்த இன்ஸ்டியூஷன் போகிறேன், அவ்வளோ லேக்ஸ் செலவழிச்சு நான் ட்ரைனிங் போகிறேன், தேவையே இல்லை. மேடம் சொன்னாங்க இல்லையா, அஞ்சுலா மேடம் சொன்னாங்க இல்லையா, உங்கள் புக்கை நீங்கள் தெளிவாக இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் கூட படிச்சிங்கன்னா போதும் சார், வேறு எதுவுமே இல்லை. நிறைய கேண்டிடேட்ஸ் அப்படி தான் போயிருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஐஐடியில் எம்டெக்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் காலேஜினுடைய செலெக்ஷன் மஸ்ட்டு. காலேஜ் என்ன காலேஜ், அதை காலேஜை செலக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்குது, அவுட்புட்டு அதாவது அவங்க குழந்தைகளை அங்கே ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு பெரிய கம்பெனியில் கொடுத்துருக்காங்க அதை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. நோட்டீஸ் போர்டில் பார்க்காதீங்க. காலேஜில் ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருப்பாங்க, அதில் என்னாச்சுன்னா போன வருஷம் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸு இத்தனை லேக்ஸு சேலரியில் போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே இருக்கட்டும், ஆனால் கன்ஃபர்மேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க என்ன 3 இயர்ஸாக ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். 3 இயர்ஸாக அந்த காலேஜில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க. நேம் பிராண்டடில் போய் ஜாயின் பண்ண வேண்டாம். அண்ணா யூனிவர்சிட்டி இது இருக்குது, இது நான் தப்புன்னு சொல்லலை. மாணவர்களை ஏன்னா சில இன்ஸ்டியூஷன் என்னாச்சுன்னா சில காலேஜில் ஆல்ரெடி ரெப்யூட்டட் காலேஜஸ், நேம் பிராண்டட் காலேஜ், அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையே இல்லை. வளரக்கூடிய இன்ஸ்டியூஷனுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. வாலண்டரியாக ஹச்ஆரை கூப்பிடுவாங்க, நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. 3 இயர்ஸில் கேம்பஸ் இன்டர்வியூக்காக அவங்க எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, காலேஜில் இருக்குதான்னு பாருங்கள். லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். மாணவர்கள் எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நேர இன்ஸ்டியூஷனில் போய் பாருங்கள். எப்பன்னா நீங்கள் எய்டட் காலேஜை செலக்ட் பண்ணினால், எய்டட் காலேஜை செலக்ட் பண்ணால் நேர போய் பாருங்கள். அதர்வைஸ் ஜேஇ மெயின் அட்வான்ஸ் பாஸ் பண்ணி போகக்கூடிய அத்தனை இன்ஸ்டியூஷனும் ரெப்யூட்டட் தான். அதிலேருந்து வெளியில் வந்துட்டா தி பெஸ்ட்டு. இப்போ ஜேஇ மெயின், ஏன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, 11th இருக்கீங்க, 12th இருக்கிறீங்க. ஜேஇ எக்ஸாமில் 2 பார்ட் இருக்குது, கொஞ்சம் தெளிவாக இது பண்ணிக்கோங்க. ஜேஇ எக்ஸாமில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து மெயின், இன்னொன்று வந்து அட்வான்ஸ். மெயின் கிளியர் பண்ணால்தான் அட்வான்ஸ் போக முடியும். மெயினில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். மெயின் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மெயினில் மட்டும் ஸ்கோரிங் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு 3 இன்ஸ்டியூஷனுக்கு போகலாம். என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி. இந்த 3 இன்ஸ்டியூஷனுக்கு யூ ஆர் எலிஜிபிள் டு கோ. மெயின் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அட்வான்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கோ ஐஐடி. ஐஐடி கிளியர் பண்ணோம்னா அட்வான்ஸ் பாஸ் பண்ணணும். சரி, மெயின் பாஸ் பண்ணிட்டா என்ஐடின்னு போகிறோம்ல, நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் காலேஜ்னு பாருங்களேன். என்ஐடி அப்படின்னு சொல்லும்போது எத்தனை இருக்குது? 31 என்ஐடிஸ் இருக்குது இந்தியாவில். நம்ம இந்தியாவில் 31 என்ஐடிஸ் இருக்குது, 31. அதில் 31ல் பெஸ்ட் எது சார்னா திருச்சி என்ஐடி. ஏன் ஒரு கிளாப் பண்ணிடலாமே? 31ல் பெஸ்ட் எதுனா திருச்சி என்ஐடி. நல்லா கவனிச்சுங்க, இந்தியாவிலே நம்பர் 1 என்ஐடி வந்து திருச்சி. IIIT சொல்லலாம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்க.
அது என்னாச்சுன்னா 26 இன்ஸ்டியூஷன் இருக்குது, IIIT. அது மாதிரி என்னாச்சுன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி என்னாச்சுன்னா 32 இன்ஸ்டியூஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. அது என்ன தெரிஞ்சுக்கணும், நீ எதில் போகணும் எப்படி போகணும் தெரிஞ்சுக்கணும். அதில் என்னாச்சுன்னா இந்த 32 இன்ஸ்டியூஷனில் நம்ம தமிழ்நாட்டில் என்னாச்சுன்னா நிஃப்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நிஃப்டம் 2 இருக்குது, நம்ம தஞ்சாவூரில் ஒன்று, தென் ஹரியானாவில் ஒன்று இருக்குது. அந்த நிஃப்டம்ன்றது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ன சொன்னால் ஃபுட் டெக்னாலஜி, என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஃபுட் டெக்னாலஜி, என்டர்பிரினர்ஷிப், மேனேஜ்மெண்ட்டு. அதாவது அந்த ஃபுட்டுடைய ரெகக்னேஷனை ரிஜிஸ்ட்ரேஷனை கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் இந்தியாவிலே 32 இருந்தாலும் 2 தான். ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது, இன்னொன்று ஹரியானாவில் இருக்குது. இதில் என்னாச்சு, இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் 39 சீட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டு கொடுக்குறான். அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ சீட் இருக்குது? 39 போக 39% போக மீதி எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குது? 61% வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு இருக்குது, ஹோம் ஸ்டேட்டுக்கு. ஏன்னா சொல்கிறேன்னா நீங்கள் ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டா பெருசாக நினச்சிட்டு இருக்காதீங்க. ஜேஇ எக்ஸாம்லாம் பெருசாக இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கான். இந்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கான். இவ்வளவு வசதி வாய்ப்பு கொடுத்து, இவ்வளவு டீச்சர்ஸ் கொடுத்து, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் கொடுத்து, இவ்வளவு எக்யூப் பண்ணக்கூடிய நீங்கள் ஏன் போக முடியாது? என்னுடைய கொஸ்டின் அதான். உங்களால் முடியும். ஏன்னா இதுவரையும் பண்ணது ஒன்று, இப்போ NTA சொல்லுவோம், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு. அந்த டெஸ்டிங் ஏஜென்சி வந்ததுலேருந்து என்னாச்சுன்னா உங்களுக்கு என்னது, கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எளிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணால் வின் பண்ணலாம். சொஃபஸ்டிகேட்டடான லைஃபு இந்த 2-3 வருஷத்தை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா உங்களுடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது மாதிரி என்னாச்சுன்னா இது மாதிரி என்னாச்சுன்னா இங்கே என்ன இன்ஸ்டியூஷனை செலெக்ஷன் பண்ணுறோம். நிஃப்டம் இந்த மாதிரி 61% இருக்குது நம்ம ஹோம் ஸ்டேட்டுக்கு. NITலையுமே ஹோம் ஸ்டேட்டுக்கு நமக்கு என்வாயன்மெண்ட் இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் படித்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா ஒரு லைவ் ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேன். இது மாதிரி என்னாச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ட்ரைனிங் ஒன்று கேரியர் கைடன்ஸில் நடந்துட்டு இருந்துச்சு. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு டீச்சர் எந்திரிச்சு கேட்குறாங்க, சார் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின் பாஸ் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவேர்னஸ்காண்டி இதை சொல்கிறேன், எதுக்காண்டி சொல்ல, அவேர்னஸ்காண்டி சொல்கிறேன். மெயின் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மெயின் பாஸ் பண்ணிட்டாங்களா, வெரி குட், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. எங்கன்னா குக்கிராமம், எங்கன்னா எஸ்புதூரில் அப்படின்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சேன். உடனே அம்மா ஜோசா கவுன்சிலிங் போட்டீங்களான்னு கேட்டேன். எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜாயிண்ட் அத்தாரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசா கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் என்ன பண்ணும்னா இந்த ஸ்கோரை வச்சு பர்சன்டேஜ் இல்லை பர்சன்டைல் சொல்லுவோம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பர்சன்டேஜ் வேறு, பர்சன்டைல் வேறு. ஏன்னா நீங்கள் மார்னிங் பேட்சில் போனீங்கன்னா மார்னிங் பேட்சில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய அந்த பர்சன்டேஜை தனியாக கொண்டு வருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நம்ம போகிற பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் செட் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா, ஸ்கோரிங் டெண்டன்சி குறைவாக இருந்துச்சுன்னா இவன் ஹை ஸ்கோருக்கு போயிடுவான். அதனால் எல்லா இதுவும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணால் ஒன்லி திங் என்னச்சு ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஒன்று என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மெயின் ஸ்கோர் வந்துட்டா மெயின் ஸ்கோரை வச்சுட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். நம்ம தான் அப்ளை பண்ணணும், அவங்க கொடுப்பிட மாட்டான். ஜோசா கவுன்சிலிங் சொல்லிவிட்டு நம்ம தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிகிட்டே என்னாச்சுன்னா அதில் நிறைய டெக்னிக் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க. கிடைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கல. உடனே என்னாச்சுன்னா அந்த கவுன்சிலிங் டேட் முடிஞ்சான்னு பார்த்தேன். என்னாச்சு, முதல் நாள்தே முடிஞ்சிச்சு. ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன். ஒரு ஏழைக்கு இருக்கிற குடும்பத்திலேருந்து 2 குழந்தைகள் போயிருக்கோம். அந்த கிராமமே வாழ்த்திருக்கும். இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு ஆள் வந்து IFS ஆனதில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும். நம்ம டிஸ்ட்ரிக்டே மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா, அது மாதிரி தான் அவ்வளோ மகிழ்ச்சியாகும். அப்ளை பண்ணலைன்னு சொல்கிறாங்க. போய் பார்க்குறேன், டேட்டு முதல் நாள் முடிஞ்சிருச்சு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி நம்ம நிஃப்டம் எடுத்து பார்த்தேன். சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன், நிஃப்டம் அந்த நெட்டில் இருந்து எடுத்து பார்த்தேன். 60 சீட்டு ஃபில் பண்ணாமல் இருக்குது.
நிப்டம்ல 60 சீட்டு ஃபில் பண்ணாமல் இருக்குது. இவங்க என்னாச்சுன்னா கவுன்சிலிங் போயிடனா டெஃபினட்டாக நிப்டம் கிடச்சிருக்கோம். நம்ம தஞ்சாவூரில் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. உண்மைதான், நான் சொல்கிறது லைவ் எக்ஸாம்பிள். ஏன் சொல்கிறேன்னா, தெளிவாக போங்க. உன்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நடத்தக்கூடிய பாடத்தை தெளிவாக படிங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னா பல மாற்றங்கள் செஞ்சிட்டோம். நம்ம புக்கில் பல மாற்றங்கள் பண்ணிட்டோம். மேடம் சொன்னாங்க இல்லையா, நம்ம சிஸ்டம் நிறைய மாற்றங்கள். இன்றைக்கி கவர்மெண்ட் முழுக்க எஜுகேஷனில் இறங்கிருச்சு. எஜுகேஷனில் 7.5 கிடைக்காது. இன்றைக்கி என்னாச்சுன்னா, நம்ம நீட்டு கவர்மெண்ட்லேருந்து போகிறாங்க காரணம்னா அதனுடைய காரணம் தான். அதில் ஒரு இக்கு இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததில் என்னாச்சுன்னா 7.5 ஒன்லி ஃபார் 5 இயர்ஸ். ஒன்லி ஃபார் 5 இயர்ஸ். அதுக்கு மேலே என்னாச்சுன்னு நம்ம என்ன கவர்மெண்ட்டில் இது வச்சுருக்கிறோம்னா, இந்த 5 இயர்ஸ்க்குள்ள எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு 7.5 நம்ம வாங்கியிருக்கிறோம். அந்த 5 இயர்ஸ் தான் வேலிடு. அதுக்குள்ளே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. அதனால தான் இவ்வளோ மாற்றங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புக்கை மாற்றுறோம். இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஒரு காலத்தில் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் பார்ப்பாங்க. இப்போ அவன் வந்து நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறான். அந்தளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டு. நீங்கள் பாருங்கள், 11th 12th பாருங்கள், இந்த புக்குடைய பேக் சைட் பாருங்கள், கொஷின்லாம் இருக்கும். கொஷினில் பாருங்கள், கீழே ரவுண்டில் கொடுத்துருப்பாங்க. ஐஐடி ஜேஇ எக்ஸாம் 2021 கேட்டதுன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த எக்ஸாம் எந்த வருஷம் கேட்டதுன்னு போட்டிருப்பாங்க. அப்படியே கொஷினை தூக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் வின் பண்ணி போகலாம். ஸ்டாண்டர்ட் செக்ஷனாக போகலாம். இந்த மெயினை கிளியர் பண்ணுறீங்க. கிளியர் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னா, அதில் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாலும் அதில் 2.5 lakhs எவ்வளவு 2.5 lakhs ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அட்வான்ஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த பர்சன்டைலில், அந்த ரேங்க் லிஸ்ட்டில் 2.5 lakhs ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அட்வான்ஸ்க்கு அனுப்புவாங்க. சரி சார், நீங்கள் அட்வான்ஸ் போயிட்டீங்க. உன்னுடைய அப்ஜெக்டிவ் என்னாச்சுன்னா மெயினோடு நிற்கக்கூடாது, அட்வான்ஸ் போய் ரீச் ஆகணும். ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதே நோக்கம். இன்னொரு விஷயம், ஐஐடி விட பெஸ்ட்டு என்ஐடிலாம் இருக்குது. ஐஐடி விட பெஸ்ட்டு 4-5 என்ஐடி வந்து ஐஐடி விட பெஸ்ட்டாக இருக்குது. நான் அது இருக்கட்டும், நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து எங்கே இருக்கணும்னா, இது ஐஐடி போகிறதா இருக்கணும். ஐஐடின்னு சொல்லிட்டோம்னா எவ்வளவு, நம்ம ஆக்சுவலாக 23 ஐஐடிஸ் இருக்குது. 23 ஐஐடிஸில் என்னாச்சுன்னா நம்பர் 1 ஐஐடி யாருன்னா மெட்ராஸ் ஐஐடி. நம்பர் 1 ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி. என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் சொல்லுவோம், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கில் நம்பர் 1 வந்து சென்னை. நம்பர் 1 சார், எல்லா அதர் ஸ்டேட்லேருந்து அத்தனை பேர் இங்கே வந்து படிக்கிறாயா? நம்மதே பின்னாடி சுற்றிக்கிட்டே தெரியும். பக்கத்தில் ஏதாவது இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, அடுத்த இதில் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா பார்த்துருக்கோம். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு நார்த்துலேருந்து இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கிறான். அவ்வளவு இன்ஸ்டியூஷனலைஸ்டு சொசைட்டி நம்ம தமிழ்நாடு. அதே மாதிரி ரிசர்ச்னு எடுத்தோம்னா எவ்ரி இயர் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3000 சம்திங் அட்மிட் ஆகுறாங்க ஐஐடியில். ரிசர்ச்சில் நம்பர் 2 நம்ம வந்து ரிசர்ச்சில். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம மெட்ராஸ் ஐஐடி வந்து ஏசியாவிலே 73 ஐ திங்க் ஸோ 74th ரேங்க். ஏசியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை இன்ஜினியரிங் காலேஜில் 74th ரேங்கில் இருக்குது. இது கைதட்ட வேண்டாம், இந்த நிகழ்வுக்கு கைதட்ட வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் 53 இருந்துச்சு. லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் ஏசியாவில் ரேங்கிங் சிஸ்டத்தை நம்ம பார்த்தோம்னா 53 இருந்துச்சு. இப்போ 74 போயிட்டோம். குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே போச்சு? இதான் அவனுடைய கொஷின். மகேந்திரா அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ சொல்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறாரு. ஸ்டேட்மெண்ட் அப்படி பப்ளிஷ் பண்ணியிருந்தான். 94% ஆஃப் த இன்ஜினியரிங் கிராஜுவேட் நாட் ஃபிட் ஹையரிங் ஃபார் ஜாப் அப்படின்னு போடுறாரு. 94% நம்ம அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை கம்பெனிக்கு எடுக்க முடியாதுங்கிறாரு. ஒரு அவர் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் சேலரி அவர் வாங்கிட்டு இருக்காரு. அவ்வளவு ஏன் எங்கே சார் போச்சு? இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து தான்.
டீச்சிங் ஓகே, இன்ஸ்டியூஷன் ஓகே, நீங்கள் அப்சர்விங் கெப்பாசிட்டி என்னாச்சு உனக்கு? ஏன் சார் அதில் நான் ஃப்ளா ஆகிறோம்? ஒரு தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி போகும்போது ஏன் நம்மளால் முடியும்? உங்களால் கண்டிப்பாக முடியும், உறுதிட்டு சொல்லுகிறேன், கண்டிப்பாக உன்னால் முடியும். ஒரு பெரிய கம்ப சித்திரம்லாம் இல்லை சார். சாதாரணமாக ஐஏஎஸ் போயிடறாங்க சார் பிள்ளைகளா, சாதாரணமாக ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிடறாங்க. ஒன்லி திங்ஸ் ஹார்ட் ஒர்க்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு தான் தஞ்சாவூரில் டெப்டி கலெக்டராக இருக்காப்புல சொல்கிறான், 4 புக்கு தரேன் சார், 4 புக்கை படி, என்னுடைய பொண்ணுக்கு 4 புக்கை படிக்க சொல்லுங்கள் சார், இன்றைக்கி எழுதி கொடுக்குறேன், பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே என்னாச்சுன்னா எளிமைப்படுத்தப்பட்டு விட்டது. கொஷின் பேப்பரை சொல்லலை, நம்ம போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு டைம் என்னாச்சுன்னா +2 நான் கிளாஸ் எடுத்துக்கும்போது ஒரு பையன் டவுட் கேட்டுட்டான். லீவு போட்டுட்டு, நான் பெரம்பலூரில் ஒர்க் பண்ணேன், லீவு போட்டுட்டு பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கு வந்து ரெஃபர் பண்ணேன். அதை டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கேட்டேன், கெமிஸ்ட்ரி அந்த டாபிக் ரிலேட்டட் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கேட்டேன், டீச்சர்ஸ்ட்டை கேட்டேன், எதுவுமே கிடைக்கல, ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணல. இத்தனைக்கும் புக்கில் உள்ள ஒரு வார்த்தை நேராக வந்து ரெஃபர் பண்ணி என்னால் யூகம் பண்ண முடியாமல் கடைசியில் என்னது ஐ ஜஸ்டிஃபை. ஏன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் மியூன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, மியூன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோமா இல்லையா, பெர்மியபிலிட்டி அதோடைய மீனிங் என்னன்னு சொல்லி ஒரு பையன் கேட்டுட்டான். அது கான்ஸ்டன்ட் தான். பெர்மியபிலிட்டியுடைய மீனிங் என்னன்னு கேட்டுட்டான். என்னால் முடியலை, சமாளிக்கவும் முடியலை. ஏன்னா ஒரு டீச்சர் மேடம் சொன்னாங்க அருமையாக, நான் பாம்பேயில் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அட்டன் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு அவர் டைரக்டர் வந்து கேட்டார் ஒரே கொஷின், வாட் இஸ் டீச்சர் அப்படின்னு கேட்டார். ஹூ இஸ் டீச்சர், வாட் இஸ் டீச்சர். நான் பிஎட்டில் படித்த அத்தனை டெஃபினேஷன் 120 பேர் இருந்தோம், 120 எல்லாத்தையும் எழுதி போட்டார். எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேர்டு மட்டும் சொன்னார், டீச்சர் இஸ் ஒன் ஹூ அக்செப்ட் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ஜோசின்னு சொல்லிட்டு டைரக்டர் அவர் என்னாச்சுன்னா ஹூ அக்செப்ட். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் வந்துடுது, கேரக்டர் அத்தனையும் வந்துடுது, அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸும் உள்ளே வந்துடுது. இதை அக்செப்ட் பண்ணாட்டினா முடியாது. அது மாதிரி என்னாச்சுன்னா நான் அந்த ப்ரோக்ராம் என்னாச்சுன்னா இன்டியூஸ் பண்ணி நீங்கள் என்னாச்சுன்னா கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது முழு நோக்கத்தோடு அதை பாருங்கள், எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது எளிமை சார். மெயின் வரை ஈஸி, அட்வான்ஸு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும், ஹையர் ஆர்டர் திங்கிங் வேணும். போங்க அப்படி படித்ததே எழுதிக்கிட்டே இருக்க வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக கொஷின் பாருங்கள். பழைய கொஷினை பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம் தெரியும், எப்படி கிரிட்டிக்கலாக கேட்குறான்னு தெரியும். அந்த மியூங்கிற வேர்டுக்கு அப்புறம் நான் அனலைஸ் பண்ணி கடைசியில் பல புக்கை பார்த்தேன், இருந்தாலும் கிடைக்கல. கடைசியில் நானாக முடிவு பண்ணச்சுன்னா நானாக வேர்டு காயின் பண்ணேன். பெர்மியபிலிட்டி இல்லை, எபிலிட்டி டு பெர்மிட்னு டிசைன் பண்ணேன். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அந்த மேக்னெட்டுக்குள்ளே போகிறதுக்கு அது ஒரு டெண்டன்சி கெப்பாசிட்டியை கொடுக்குது. அந்த எபிலிட்டி டு பெர்மிட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பெர்மியபிலிட்டின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி நான் கொடுத்தேன். ஏன்னு சொன்னால் அந்த ரிசர்ச் மைண்டு உங்களுக்கு வேணும். நான் கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி கஷ்டப்படவே வேண்டாம், தட்டி விட்டால் போதும், எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுது. இன்னொன்று அவங்க மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் தயவு செய்து அந்த செல்லை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, செல்லை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா செல்லை யூஸ் பண்ணிங்கன்னா என்னாச்சுன்னா உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவேஷன் குறைஞ்சிருது, பிரெயின் ஆக்டிவேஷன். ஏன்னா புக்கு படிக்கும்போது என்னாச்சுன்னா 4 மணி நேரம் படிக்கும்போது அந்த புக்கு படிக்கும்போது 4 மணி நேரம் படிச்சிங்கன்னா செல்லு பார்க்கும்போது 1/2 hour மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால என்னாச்சு பெட்டர் டு ரீட் ஹார்ட் காப்பி. எல்லாம் இருந்தாலும் பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க. பிரிண்ட் அவுட் போட்டு என்னாச்சுன்னா ரீட் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள், ஒவ்வொரு வேர்ட்ஸையும் அண்டர்லைன் பண்ணுங்கள். எது சார் புரியாத வார்த்தை, படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் மனசு மட்டும் அந்த வார்த்தையில் இருக்கும், நீ ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, மனசு மட்டும் ஒரு வேர்டில் நிற்கும், போகாது, மனசு போகாது. ஆனால் கண் பார்வை வார்த்தை எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அடுத்த லைனுக்கு போயிடுவோம். எங்கே இந்த மனசு நிற்கிதோ அங்கே படிங்க. அதில் தான் கொஷின், ஹையர் ஆர்டர் கொஷின். உன்னையை பொறுத்தவரை ஹையர் ஆர்டர் கொஷின் அங்கே தான் வரும். அது மாதிரி என்னாச்சுன்னா திங்க் ஓவர். ஏன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி என்ன சார் ஆக்சுவலாக முடிச்சுட்டு போகணும், குவாலிஃபிகேஷன் என்ன சார் பண்ணலாம்? குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சுன்னா இது ஆக்சுவலாக மெயின் வந்து 3 times அட்டன் பண்ணலாம். கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணுங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளீஸ். மெயின் வந்து 3 times அட்டன் பண்ணலாம். 3 times எப்படி சார் அட்டன் பண்ணலாம்? கண்டினியூஸாக
24 இன்றைக்கி +2 முடிச்சிங்கன்னா 25 24 25 26 3 வருஷம் நீங்கள் எழுதலாம். கேப் இல்லாமல் எழுதணும். நான் 27 எழுதிக்கிறேன்னு உட்கார முடியாது, கண்டினியூஸாக எழுதணும். அதே இது என்னாச்சுன்னா அட்வான்ஸ் ஒன்லி 2 இயர்ஸ் எலிஜிபிள். 2 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், 2 வருஷம் கண்டினியூஸாக எழுதணும். இன்னொரு விஷயம் என்னென்னா எலிஜிபிலிட்டி என்ன சார், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். +2ல் போர்டு எக்ஸாமில் 75% வேணும் உனக்கு. ஓபிசி ஓசி இது இவங்களுக்கெல்லாம் எஸ்சி எஸ்டிக்கு என்னாச்சுன்னா 65% வேணும். இந்த பர்சன்டேஜ்னா என்னப்பா அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இல்லை, ஓவரால் பர்சன்டேஜ். 600 மார்க்னா 600க்கு 75 எவ்வளவு, 400னா 400க்கு 75% எவ்வளவு. எந்த போர்டுங்கிற பிரச்சனை இல்லை, ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐசிஎஸ் இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். ஆனால் 75% எலிஜிபிள். எதுக்கு சார், எதுக்கு சார்னா ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது வேணும். ஜேஇ எழுதும்போது கேட்க மாட்டான், ஜேஇ எழுதும்போது கேட்க மாட்டான். ஆனால் எங்கே செக்கு வைப்பான்னா ஜேஇ பாஸ் பண்ணிவிட்டு ஜோசா கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அனுப்பிடுவான். அப்படின்னா இங்கே என்ன போர்டு எக்ஸாமை தரோவ் பண்ணுங்க, நல்லா படிங்க, கிரிட்டிக்கல் திங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவரால் நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது என்னாச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணலாம், வின் பண்ணி போயிடலாம். நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா இந்த கோர்ஸில் எப்படி சார் இருக்குது, மெயினில் என்ன சார் இருக்குது, பேப்பர்ஸு. அதாவது 3 பேப்பர்ஸ் இருக்கும், 3 பேப்பர் தனித்தனியாக இருக்கும். இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, பி ஆர்க்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்சர், அடுத்து என்னாச்சுன்னா பி பிளானிங் சொல்லிட்டு ஒன்று, பி பிளான் சொல்லிட்டு ஒன்று. பி ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் 1, அதுக்கு அப்ளை பண்ணால் அங்கே போகலாம். பேப்பர் 2A அப்படின்னு சொல்லிட்டு பி ஆர்க் ஆர்கிடெக்சர், நீங்கள் அங்கே போகலாம். 2B அப்படிங்கிறது பிளானிங், நீங்கள் அதுக்கு போகலாம். எல்லாமே ஒர்த்தி கோர்ஸ்பா, பயங்கரமான ஒர்த்தி கோர்ஸ். பி பிளானிங்லாம் செம ஏர்னிங், செம. அதாவது இன்ஜினியரிங்கில் செலெக்ஷன் பண்ணி காலேஜ் நல்ல பெஸ்ட்டு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏர்னிங்கை பற்றி கவலையே இல்லை. நீ உன்னுடைய லைஃப் சொஃபிஸ்டிகேட்டடாக மாறிடும். அப்படின்னா உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்னாச்சுன்னா என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோர்ஸ் செலெக்ஷன், தென் என்னாச்சுன்னா செலெக்ஷன் ஆஃப் காம்போனண்ட். 4 கோர்ஸுமே சூப்பர் தான். பேப்பர் 1, 2B, 2A இந்த 3மே சூப்பர் தான். இதே அட்வான்ஸ் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிடுவான். அட்வான்ஸ் போனீங்கன்னா என்ன பண்ணும்னா அட்வான்ஸில் என்னாச்சுன்னா 6 ஹவர்ஸ் கொடுப்பான், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. மெயினில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா புக்கில் இருக்குல்லப்பா, அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்கும். அது சாதாரண என்ன சார் டிக் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சிடாதீங்க. ஒரு கொஸ்டினுக்கு என்னாச்சுன்னா 75 மார்க்ஸு, சாரி ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு சப்ஜெக்ட்டுக்கு வரும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ் எலிஜிபிள். தப்பாக நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா -1, 25% டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கொஸ்டின் இருக்குல்ல அதுக்கு பேர் ஸ்டெம்னு சொல்லுவோம். இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா, டிஸ்ட்ராக்டர்னு சொல்லுவோம். அதாவது அந்த கொஸ்டினை மட்டும் இதை மறைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியும். இந்த 4 ஆன்சரையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. அந்த டிஸ்ட்ராக்டர்னு பேரே அதான் வச்சுருக்கிறேன். அதனால் என்னாச்சுன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக நீங்கள் சப்ஜெக்டில் இருந்தால்தான் கோத்ரூ பண்ண முடியும். இருங்க பண்ணுங்க, அதை விட என்ன வேலை உங்களுக்கு, என்ன வேலைன்னு கேட்குறேன். சூப்பராக நீங்கள் ஒரு ஆடி காரில் போகணும்னா இது மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லாட்டினா ஆடிக்கிட்டே போக வேண்டியதான் காரில். அப்படின்னா உன்னுடைய திறமை முழுவதும் இங்கே இன்புட் எங்கே இருக்குதுன்னா உங்கள் சப்ஜெக்டில் இருக்கணும். இங்கே கிளாஸில் இருக்கக்கூடிய இப்போ நடத்தக்கூடிய சப்ஜெக்டை கோத்ரூ பண்ணுங்கள். 11th 12th கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மாதிரி என்னாச்சுன்னா இந்த கோர்சஸ் இதில் என்னாச்சுன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கொடுப்பாங்க. இதே அட்வான்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் சார். நான் சொல்கிறேன் மெயினில் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும், அதே மெயின் ஈஸின்னு சொன்னேன். அட்வான்ஸ் போயிட்டிங்கன்னா என்னாச்சுன்னா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. லாஸ்ட் இயர் இருந்தது வேறு, இந்த வருஷம் இருந்தது வேறு. மெயின் மட்டும்தான் என்னாச்சுன்னா உனக்கு என்னது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிறான். மெயின் மட்டும்தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எடுத்துறான். அதே டைல்யூட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, போனது இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஹார்ட்னஸ் டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் குறைவாக இருக்குது.
அட்வான்ஸ் யார் எடுக்கிறன்னா ஐஐடி கவுன்சில் தான் எடுக்கிறான். டாப் மோஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 7 ஐஐடி ஒன்றா ஷிஃப்ட் போட்டு அடித்து ஒவ்வொரு வருஷமும் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னதுன்னா நம்ம மெட்ராஸ் ஃபஸ்ட்டு ஒன்று, தென் என்னாச்சுன்னா டெல்லி, பெங்களூர், ரூர்க்கி, கான்பூர், காராப்பூர், இது மாதிரி என்னாச்சுன்னா ரூர்க்கி, இது மாதிரி இன்ஸ்டியூஷன் ஐஐடி வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் வந்து அந்த கொஷின் செட்டிங்கில் போகிறாங்க. அவங்க தான் ஆக்சுவலாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இந்த என்டையர் சிஸ்டம் நடத்திட்டு இருக்காங்க. அட்வான்ஸில் பிள்ளைகளாக கொஞ்சம் கவனிங்க, அட்வான்ஸில் எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் இல்லை, கொஷின் பேட்டர்ன் இல்லை, மல்டிபிள் சாய்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு ஆப்ஷன் கரெக்டுன்னு, அடுத்து என்னாச்சுன்னா மோர் தேன் ஒன் ஆப்ஷன் கரெக்டுன்னு ஒன்று கொஷின் கேட்பான். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் மாறாமல் வந்துட்டு இருக்குது. மோர் தேன் ஒன் ஆப்ஷன், அதாவது அந்த கொஷினில் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா 4 ஆப்ஷன் கரெக்டாக, 4ம் கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் அதுதான் பயங்கர டஃப்னஸ் க்ரியேட் ஆகும். நீங்கள் எது சில ஒன்றை மிஸ் பண்ணிங்கனாலும் இந்த கொஷின் போயிடும். அது மாதிரி என்னாச்சுன்னா அட்வான்ஸ் கிளியர் பண்ணணும். இந்த ஏஜென்சி இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி என்னாச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பழைய கொஷின்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு படிக்கும்போதே ஓரளவு என்னாச்சுன்னா நிதானமாக பாருங்கள். தென் என்னாச்சுன்னா இதை விட நிறைய கோர்சஸ் இருக்குது சார். நேஷன் லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபேஷன் டெக்னாலஜி, பிள்ளைகளாக கொஞ்சம் கவனிங்க, ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுவும் ஏர்னிங் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா அதில் கொஷின் ஈஸியாக இருக்கும். கொஷின் வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக என்னாச்சுன்னா கோத்ரூ பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். எளிமையான ஒர்க்கு ஃபேஷன் டெக்னாலஜி. தென் என்னாச்சுன்னா படிக்கிறது ஈஸி, வெளில வரும்போது சேலரி இருந்தது. அது மாதிரி என்னாச்சுன்னா இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய புக்கை தரவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் புக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். தரவு பண்ணனா மெமரைஸ் பண்ண சொல்லலை, புரிதலோடு பாருங்கள். ஒரு பேராகிராஃபை படிச்சுட்டு இதில் என்னென்ன விதத்து மேலே கொஷின் கேட்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா அந்த ஸ்டடி பண்ணும்போது என்னாச்சுன்னா நிதானமாக பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேர்ட் என்னாச்சுன்னா நீங்கள் பழைய கொஷினை ரெஃபர் பண்ணி இங்கே கொண்டு வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் +2 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபஸ்ட் லெசன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸாக என்னென்ன கேட்டிருக்காங்க உள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா 11th ஸ்டாண்டர்டு முக்கியம், 12th ஸ்டாண்டர்டு முக்கியம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னா 11th ஸ்டாண்டர்டு தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது 50%, அது 50% சொல்லுவாங்க. ஆனால் 11th ஸ்டாண்டர்டில் 80% கொஷின் வரும். ஏன்னா 50% பியூர்லி 11th ஸ்டாண்டர்ட் வரும். ரிமைனிங் 20 to 30% 11th 12th கம்பைன் பண்ணி கொஷின் வரும். அது மாதிரி என்னாச்சு 11th இம்பார்ட்டன்ட், 12th இம்பார்ட்டன்ட். அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் வின் பண்ணி போகலாம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஹையர் லெவலுக்கு போய் இங்கே உள்ள அச்சீவர்ஸ் இன்றைக்கி என்னாச்சுன்னா மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதனுடைய அலுமினியாக இருக்க வேண்டும். அடுத்த காலகட்டங்களில் வரக்கூடிய இந்த பள்ளியினுடைய அலுமினிகளாக இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you very much, sir. Our guest of honor, Dr. A. Sevar Kodiyon, is being honored now.